மக்கள் யாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ண மாட்டாலும். நம்ம பித்திருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுப்பதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இது கருட புராணத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவ என்ன கேட்கறா, எங்க பித்திருக்கள் அடுத்து ஜென்மமே எடுத்திருப்பா, நாங்க ஏன் எள்ளு தண்ணி கொடுக்கணும்? கருட புராணம் சொல்றது அதை பத்தி நீ கவலைப்படாத. பித்ரு தேவதைகள்னு இருக்கா. நாம எள்ளும் தண்ணீரும் கொடுத்தோம்னா பித்திருக்கள் ஒருவேளை வேற இடத்துல பிறவி எடுத்திருந்தாலும் அவர்கள் மாடா பிறந்திருந்தா இத வைக்கோலா கொண்டு போய் பித்ரு தேவதைகள் கொடுத்துருவா. அவ மனிதனா பிறந்திருந்தா உணவா கொண்டு போய் கொடுப்பா. அவ வைகுண்டத்துல மோட்சமா இருந்தாலும் பகவானுக்கு திருப்தி ஏற்படும். இதை கேட்டு பகவான் சந்தோஷப்படுவான். இந்த நாம் பண்ண அந்த அனுஷ்டானம் தர்ப்பணத்தால அதன் மூலமாக அவர்களுக்கும் ஆனந்தம்னு தான் நாம புரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்கால ஒரு நண்பர் இருக்கார். அவருக்கு ஒரு பணம் அனுப்பணும்னா நாம டாலர்ஸ்ல அனுப்ப மாட்டோம். இங்க ருபீஸ்ல நாம கட்டினோம்னா பேங்க் ஆபீசர் டாலர்ல கன்வெர்ட் பண்ணி அனுப்பிடுறாரு இல்லையா? அது போல நாம எள்ளையும் தண்ணீரையும் ருபீஸ் மாதிரி கொடுத்தா பித்ரு தேவதைகள்ங்கிற பேங்க் ஆபீசர்ஸ் அதை டாலர்ங்கிற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த கன்வர்ஷனை அவ பாத்துப்பா. ஆனா நம்மால் என்ன பண்ணுவான், அது என்ன நாங்க கொடுக்கறது அங்க போய் சேர போறதா இல்லைன்னு பேசிட்டு பித்ரு தர்ப்பணத்தை பண்ண மாட்டான். அடுத்து கலியுகத்துல டிபிக்கலா 2 விஷயம் மக்கள் பண்ணுவாளாம். என்ன தெரியுமா? 2 கையாலையும் தலையை சொரிஞ்சுட்டே இருப்பாளாம். இது பண்ணக்கூடாது. 2 கையாலையும் போட்டு தலையை சொறிவதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு, பெரிய அபச்சாரம் அது. ஆனா மக்கள் இதை மட்டும் தவறா மத்த எது பண்றாளோ இல்லையோ இது தலையை மட்டும் போட்டு எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி சொரிஞ்சு கொண்டே இருப்பார்களாம். அடுத்து இன்னொரு விஷயம் டிபிக்கலா என்ன பண்ணுவாளாம், அரசர்கள் நிறைய வரி போடுவாளாம். கவர்மெண்ட்ல இருந்து அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் வெல்த் டாக்ஸ் ஹவுஸ் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் வரிசையா டாக்ஸா வந்துட்டு இருக்குமா. இது எத்தனை டாக்ஸ் எத்தனை வரின்னு சொல்லி வரி கட்டி 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 கட்டியே மக்களுடைய பணம் எல்லாம் வரியிலேயே போயிடுமா. அப்போ தலையை சொரியறதும் வரி கட்டுறதும் நல்லா கரெக்டா நடந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லையா, பல போலி சன்னியாசிகள் வருவாளாம். இது ஒரு தடவை நம்ம சங்கரா டிவி உபன்யாசத்துல தான் ஒண்ணு சொன்னதுக்கு ஒருத்தர் கோச்சு விட்டார். அது எப்படி சார் நீங்க போலி சன்னியாசின்னு சொன்னீங்கன்னு? போலின்னு தான் சொல்லணும். உண்மையானவர்கள் உண்மையானவா எல்லா இடத்துலயும் இருக்கா. அதே சமயம் போலி இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? அப்புறம் போலி டாக்டர் இருக்கான்னா அப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னா தானே தெரியும். பாகவதம் விஷ்ணு புராணம் 2 சொல்றது கலியுகத்திலே போலியான துறவிகள் நிறைய பேர் வருவா, வந்து ஏமாற்றுவார்கள். சமீபத்துல என்னுடைய நண்பர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதுல அவர் சொல்லியிருந்தார், இந்த +2 எக்ஸாம்ல 90 100ன்னு மார்க் வாங்குறா பாருங்க, அவள்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிடுவா. டாக்டர் இன்ஜினியர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த 60 70ன்னு வாங்குறா பாருங்க, இவாள்லாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் போய் கவர்மெண்ட் அபிஷியலா போயிடுவான். இந்த கவர்மெண்ட் அபிஷியல் அந்த ப்ரொஃபஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ணுவான். இவனுக்கு கீழே தான் அவன் இருக்கணும். அப்புறம் இந்த 20 30ன்னு மார்க் வாங்கினா பாருங்க, அவ பொலிட்டீஷியன்ஸா போய் எல்லாரையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுவானாம். இருங்க, இப்பதான் மெயினான விஷயம். 0 வாங்கினவர் இருக்கார் பாருங்க, அவர் போலீசாமியாரா மாதிரி எல்லாரையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுவார். அதுதான் கலியுகம்.